ஃபஸ்ட்டு என்னோட ஸ்டூடெண்ட் ஆடியோ கேளுங்க. ஹை ப்ரோ, நான் நேற்று நைட்டு கிளைண்ட் கிட்ட பேசினேன் ப்ரோ. ப்ரைஸை பற்றி ப்ரைஸ் வந்து 12,000 சொல்லியிருந்தேன் ப்ரோ. 12,000க்குள்ளேயே டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது நான் அந்த அமௌண்ட்லேயே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ப்ரோ. எனக்கு அப்படி பார்த்தாலும் எனக்கு 10,000 தான் ப்ரோ எனக்கு வருது. அவங்க அந்த 2,000 அவங்களுக்கு அந்த டொமைன் ஹோஸ்டிங்கில் போயிடுது. ஓகேவா ப்ரோ? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணி 12,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அவங்க அமைச்சிருக்கேன். அவர் அமைச்சா எனக்கு மெசேஜை நான் அமைச்சிருக்கேன். ஸோ இது பெஸ்ட்டான ப்ரைஸ் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் ஃபஸ்ட் கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் தான். நீங்கள் நிறைய பேர் டவுட்ஸ் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இந்த ஃப்ரீலான்சிங் நம்ம பண்ணலாமா, இந்த நோ கோட் செட்டில்மெண்ட் சூஸ் பண்ணலாமா, நம்ம வேலைக்கு போய்ட்டுருக்கோம், காலேஜ் போய்ட்டுருக்கோம், இல்லாட்டி வேலைக்கு தேடிட்டு இருக்கோம், இந்த மாதிரி 3 கேட்டகரியில் இருப்பீங்க. இந்த 3 கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே உங்களுக்கு 1 டேக்கு 2 to 3 ஹார்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்ற பட்சத்தில் டெஃபினெட்லி யூ கேன் சூஸ் திஸ். ஆப்வியஸ்லி இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீல்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் காமிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த 2 to 3 ஹார்ஸ் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். இந்த ஸ்டூடெண்ட் நம்ம கொடுத்த இன்புட்ஸ்லாம் ஜஸ்ட் நம்ம கிளியர் கட்டாக சொல்கிற இன்புட்ஸ் தான். இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள், டெமோ வெப்சைட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு ப்ராப்பராக மெயில் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான். இதை தாண்டி நம்ம கொடுக்குற ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸாக வரும். சரி, இவரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். நிறைய கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ நம்ம வந்து ஸ்கில் செட் லேர்ன் பண்ண போகிறோம். நோ கோட் செட்டில்மெண்ட் ஸ்கில் செட். இந்த ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ண ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா கோடிங்னாஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை டெவலப் பண்ணி தரது. இதுதான் இவர் பண்ண ஸ்கில் செட், இவர் லேர்ன் பண்ண ஸ்கில் செட். ஸோ நானுமே 4+ இயர்ஸாக இந்த ஃபீல்டுக்குள்ள நோ கோட் செட்டில்மெண்ட் ஸ்கில் செட் தான் யூஸ் பண்ணி கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு கிளைண்ட்ஸ் கூட US கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்டாக. ஓகேங்களா? ஸோ இதே தான் இவர் லேர்ன் பண்ணி கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது, இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களா அப்படின்னா, இந்த ஸ்கில் செட் விச் இஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏன்னா எல்லாருமே காமர்ஸ் ஸ்டோரு, எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் ஒரு புட்டைக்கு ஆரம்பிச்சிடறாங்க, இல்லாட்டி வந்து ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கன்ஃபார்ம் தேவைப்படுது. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வெப்சைட் கன்ஃபார்ம் தேவைப்படுது. ஸோ அந்த டைமில் நம்ம போய் அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ணும்போது ஈஸியாக கிளைண்ட்ஸாக நம்மளுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி போய் ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்னு டவுட்ஸ் இருந்தால் நான் ஃப்ரீ இமெயில் கிட்ட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த இமெயில் கிட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணுற வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ இமெயில் கிட்ட டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில எக்ஸாம்பிள் வெப்சைட்ஸை காமிக்கிறேன். இதை நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாமே கோடிங்னாஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணுது. காமர்ஸ் ஸ்டோர் ஆகட்டும், நார்மல் வெப்சைட் ஆகட்டும், இது ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி கோடிங்னாஜே இல்லாமல் வெப்சைட்ஸை நம்மளால் கன்ஃபார்ம் டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எடுத்துப்போமே, இந்த ஸ்டூடெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணாரு, டெமோ வெப்சைட் அப்லோட் பண்ணாரு, அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணாரு. இன்பாண்ட் லீட்ஸாகவும் வந்துச்சு, அவுட்பாண்ட் லீடாகவும் வந்துச்சு. ஸோ இன்பாண்ட் லீடில் நம்ம பண்ணுற ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்ணும்போது அவங்களே நம்ம கூட ஒர்க் பண்ண நினைப்பாங்க. அவுட்பாண்ட் லீட்ஸ்லாம் நம்ம போய் ரீச் அவுட் பண்ணும்போது அவங்க நம்ம ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு பிடிக்குன்ற பட்சத்தில் நம்ம கூட ஒர்க் பண்ண விரும்புவாங்க. ஸோ இப்படி தான் ஜர்னி போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நான் நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிளைண்ட்ஸ் கூட பேசுகிற வீடியோஸுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னுமே உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் போய் என்னோட பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேலிஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கேன் என்னோட யூடியூப் சேனலில். அதை செக் அவுட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஐடியாலஜி கிடைக்கும். ஸோ ஃப்ரீலான்சிங்குள்ளே கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களா மாட்டாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் ஃப்ரீலான்ஸுக்குள்ளே இருக்க நோ கோட் செட்டில்மெண்ட் ஸ்கில் செட்டுக்கு டிமாண்ட் இருக்குது. கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னா கன்ஃபார்ம் கிடைப்பாங்க. ஏன்னா அதுக்கான டிமாண்ட் தான் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கல உங்களில் எத்தனை பேருக்கு வெப்சைட் டெவலப் பண்ண தெரியும்? அதுவும் கோடிங்னாஜே இல்லாமல் HTML, CSS, JavaScript இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடுவில் வந்து நம்மளை பிரேக் பண்ணிவிடும். நம்மளுக்கு அது தெரியாதுன்றதுனால அதுக்குள்ளே படிக்கவும் நம்ம விரும்ப மாட்டோம். பட் இந்த மாதிரி கோடிங்னாஜே இல்லாத பண்ணும்போது நீங்கள் ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் போகிற பர்சனாக இருந்தாலும் சரி, ஜாபுக்கு தேர்ட் ரங்கில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜும் தேவையில்லை. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதுன்ற பட்சத்தில் நீங்கள் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். எவ்ரி மந்த் ஒரு 10,000 ஒரு கிளைண்ட்டை நீங்கள் ஆன்போர்ட் பண்ணுறாங்க. அந்த 10,000ன்றது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. சிம்பிளாக நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் தான் எடுக்க போகுது. அதுக்கு மேலே எடுக்க போகிறதே கிடையாது. அதுக்கு நீங்கள் 10,000 ஏர்ன் பண்ணுறது பெட்டரான விஷயம். பட் 10,000ன்றது மினிமமான இன்கம். 10,000 to 15,000 மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் அதுக்கான காமர்ஸ் ஸ்டோரை பொறுத்து நம்ம பெருசாகலாம். ஸோ காமர்ஸ் ஸ்டோரும் நம்ம டெவலப் பண்ணி தர முடியும். பேமெண்ட் இன்டெகிரேஷன் வச்சு ப்ராப்பராக, அப்புறம் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் டெவலப் பண்ண தர முடியும். ஸோ ஆப்வியஸ்லி என்னோட ஓனான வெப்சைட்ஸே இருக்குது. நான் என்னோட ஓன் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் dikshitaditya.com அதுவுமே நான் வந்து ஆன்லைனில் நான் என்னோட நோ கோட் செட்டில்மெண்ட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓனான காமர்ஸ் ஸ்டோர் இருக்குது, productzonestore.com ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் சொல்லலாம். அதையுமே நான் ஓனாக செட் பண்ணியிருக்கேன் இந்த நோ கோட் செட்டில்மெண்ட் ஸ்கில் செட் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெப்சைட்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு LMS போர்ட்டலாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம வந்து ஒரு கோர்ஸ் செல் பண்ணுற போர்ட்டலாக இருக்கட்டும், ஒரு ஜிம் ட்ரைனர்ஸாக இருக்கட்டும், ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸாக இருக்கட்டும், எத்தனை பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே இன்கம் ஜென்ரேட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்கச்சக்கமான பேர் குவிஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே
இருக்காங்க, அவங்க ஆடியன்ஸ் அங்கே தான் இருக்காங்க. அங்கே எப்படி அவங்க கிராப் பண்ணும், உங்களுக்கு வெப்சைட் இருந்தால் ப்ரொஃபஷனலாக இருக்கும், ஆனால் இங்கே போய் யார்கிட்ட கேட்குறது அப்படின்றது தெரியாது இருக்குது. பெரிய பெரிய ஏஜென்சிகிட்டே கேட்கும் போது அவங்க கன்ஃபார்ம் ஹையஸ்டான ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்க. பட் ஆஸ் அ சிங்கிள் இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்ஸராக நீங்கள் ரொம்ப பேர் மினிமமாக 10,000 to 15,000 or 20,000 rupees நீங்கள் சார்ஜ் பண்ணாலே அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக தெரியும். ஏன்னா ஒரு ஏஜென்சி லெவல் போகும்போது அவங்க ஸ்டார்டிங் ரேட்டு 40,000 50,000 சொல்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்டாக் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டாக்கில் 1 by 1 அவங்களுக்கு மணி கொடுத்துக்கிட்டே வரணும். இதனால் அவங்க ஹையஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும்போது அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஆஸ் இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்ஸராக இப்போ நான் ஸ்டூடெண்ட் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 12,000 சார்ஜ் பண்ணேன், டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்கோட சேர்த்து 12,000 பண்ணியிருக்கேன். ஸோ 2,000 டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் போயிடும், மீதி 10,000 எனக்கு நெட் ப்ராஃபிட். இது பியூர் ப்ராஃபிட். ஓகே, இந்த 10,000ன்றது ஒரு நெட் பியூர் ப்ராஃபிட். இதில் நீங்கள் எந்த ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, காசு போட்டு காசு எடுக்க போகிறதில்ல, நீங்கள் அது பியூராக நெட் ப்ராஃபிட்டாக தான் வரப்போகுது உங்ககிட்ட. இதே நம்ம வெளியே ஒரு ஸ்டோர் வச்சிருந்தோம்னா அதுக்கு கரண்ட் பில்லு, வாடகை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். பட் ஆஸ் அ ஃப்ரீலான்ஸராக ஒரு செகண்ட் ஹேண்ட் பிசி இல்லை செகண்ட் லேப்டாப் இருக்கும்போது இது எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணால் மேபி ஆல்ரெடி ட்ரை அவுட் பண்ணிட்டு இருக்க பர்சன்ஸுக்கும் இது மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது இதனால் முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, டைலமாவில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேரக்ட் இன்டர்வியூலாம் நான் கண்டக்ட் பண்ணிருக்கேன், அதையுமே நீங்கள் டேரெக்டாக செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் யூடியூப் சேனலில். ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக இந்த ஃபீல்டுக்குள்ளே சஸ்டெயின் ஆகலாம், ஒரு ப்ராப்பரான இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதில் எந்த ஒரு டவுட்ஸும் கிடையாது. ஏன்னா இதில் டிமாண்ட், காம்படிஷன், மணி இது மூணுமே ப்ராப்பராக இருக்குது. டிமாண்ட் அதிகமாகவும் காம்படிஷன் கம்மியாகவும் நெக்ஸ்ட்டு மணி ஜென்ரேட் பண்ணுறதோட கெப்பாசிட்டியும் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஒரு ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறீங்க, அந்த ஸ்கில் செட்டை 1,500 பேர் இல்லை 3,000 பேர் 4,000 பேர் மேலே லேர்ன் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்குது, அந்த ஓப்பனிங்க்கு 4,000-5,000 பேர் நிற்கும் போது அங்கே யார் எடுப்பாங்க? அதிகமாக ஸ்கில் செட் இருக்க பர்சன்ஸ் எடுப்பாங்க, இல்லை அதிக வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சன்ஸ் எடுப்பாங்க. பட் இதுவே ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது, அந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஆள் தேவைப்படுது, ஆனால் அது ரொம்ப கம்மியான டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் அங்கே நீங்கள் போய் ஒர்க் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிற ஃபீல்டு, நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட். ஸோ நீங்கள் இந்த நோ கோட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட் லேர்ன் பண்ண நினச்சா டெஃபினட்டாக லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் பார்க்கலாம், கூகுள் ஃபார்ம், அதை ஃபில் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஃப்ரீ வெபினாரில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிய வந்துடும். ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ண நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ப்ளஸ் அவங்களோட பேசின ஒரு இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.